ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர். அவர் நல்லவராகவும் இரக்கமுள்ளவராகவும் சாந்த குணமுள்ளவராகவும் இருக்கும் பொழுது நமக்கு பிடிக்கும். அதே போல அவர் பரிசுத்தம் உள்ளவரும் கூட என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பரிசுத்தத்தின் நிமித்தம் நாம் தவறு செய்யும் பொழுது அவர் நம்மை தண்டிப்பார். அவர் நமக்கு கொடுக்கும் துன்பங்கள், அவர் முழு மனதோடு நம்மை துன்பப்படுத்துவதில்லை. நம்முடைய துன்பங்களுக்கு நாமே காரணம். கர்த்தர் நம்மை துன்பப்படுத்த அவர் எப்பொழுதும் விரும்புவதில்லை. நாம் செய்யும் தவறுகள், பாவங்கள் நிமித்தம் நம்மை சுத்திகரிப்பதற்காக கர்த்தர் சில துன்பங்களை நமக்கு அனுமதிக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாமே அவருக்கு ஏற்படுத்துகிறோம், நம்மை துன்பப்படுத்துவதற்கு. ஒரு ஆசிரியர் மாணவனை அடிக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அந்த மாணவர்தான். ஆசிரியர்கள் எப்பொழுதும் பிள்ளைகளை அடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் ஆசிரியர் பணிக்கு வருவதில்லை. பிள்ளைகள் செய்யும் அக்கிரமத்தினால் அவர்கள் தண்டிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்கிறார்கள், கண்டித்து வழி நடத்துகிறார்கள், அவர்கள் நல்வாழ்வுக்காக, பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காக. அதுபோல கர்த்தரும் நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை காப்பாற்றும்படியாக, நம்மை திருத்தும்படியாக, நம் பாவ கரைகளை நம்மிடமிருந்து போக்கும்படியாக நமக்கு துன்பங்களை கொடுக்கிறார். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் கோபம் கொள்வார், நம்மை கண்டிப்பார், தண்டிப்பார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் எல்லாவற்றையும் எனக்கு மன்னித்து விடுவார், நான் அக்கிரமம் செய்து கொண்டே இருப்பேன் என்பது முட்டாள்தனமான எண்ணம். அது முற்றிலும் அறிவில்லாத ஒரு எண்ணம். கர்த்தர் மன்னிப்பு என்பதை மனம் திரும்பியவர்களுக்கு தான் கொடுப்பார். முதலில் தெரிந்து கொள்வோம். ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்கிறான் என்றால் அதற்கு முன்பாகவே அவன் மனம் திரும்பி இருக்க வேண்டும். மன்னிப்பு என்ற வார்த்தையை உச்சரித்து விட்டால் அதற்கு உடனே மன்னிப்பு கொடுத்து விட முடியாது. மன்னிப்பு என்றால் மனதளவில் நாம் திருந்திவிட்டு, ஒரு தவறு செய்து விட்டோம், மனதளவில் நாம் செய்தது தவறு என்று உணர்ந்து, என்னை மன்னியுங்கள், இனி நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அதற்கு பெயர்தான் மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதலுக்கு பின்பே மன்னிப்பு கிடைக்கும். நான் செய்து கொண்டே இருப்பேன், நீ என்னை மன்னித்துக் கொண்டே இரு என்றால் அது என்ன கணக்கு? அப்படி கிடையவே கிடையாது. மனம் திரும்பாதவர்களுக்கு மன்னிப்பே கிடைக்காது. நாம் எல்லா தவறும் செய்துவிட்டு கர்த்தரிடத்தில் போய், கர்த்தாவே, நான் இந்த தவறை செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், நாளைக்கும் இதே தவறை செய்துவிட்டு வருவேன், திரும்பவும் மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்வதா? இது எவ்வளவு முட்டாள்தனமான நம்பிக்கையா இருக்கிறது. இது விளையாட்டு. சிறு பிள்ளைகள் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது அல்ல. மனம் திரும்பியவர்களுக்கே மன்னிப்பு கிடைக்கும். அதனால் மனம் திரும்புதலை கற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்பவே விரும்பாதவர்கள், நான் இந்த பாவத்தை செய்து கொண்டே இருப்பேன், பாவத்தை விடமாட்டேன் என்று சொல்கிறவர்களுக்கு மன்னிப்பு எங்கே இருந்து கிடைக்கும்? நிச்சயம் கிடைக்காது. பாவத்தை விட்டு ஒழித்து திருந்தி வருகிறவர்களுக்கே அவர்கள் ஏற்கனவே செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும். இதை முதலில் அடிப்படை சாராம்சத்தை புரிந்து கொள்வோம். பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இங்கு எரேமியா 15ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் முற்றிலும் மனம் திரும்பாத ஜனங்களாய் மாறி போனார்கள். முற்றிலும் அவர்கள் ஆத்துமா முழுமையாய் கெட்டு போயிற்று. கடின இருதயம் உடையவர்களானார்கள். கர்த்தர் கொடுத்த எல்லா வாய்ப்புகளையும் மனம் திரும்புவதற்கு கர்த்தர் பல வாய்ப்புகளை கொடுத்தார். எதிலும் அவர்கள் திருந்தவில்லை. அப்பொழுது கர்த்தர், நான் அவர்களை தண்டிப்பேன், அவர்களை நான் விடமாட்டேன். ஏனென்றால் எல்லா பாவத்திற்கும் உச்சகட்டமாக பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள். தாங்கள் விக்கிரகாராதனை செய்தார்கள். தெரு தெருவாக விக்கிரகங்களை வைத்து பலிபீடங்களை கட்டி விக்கிரகாராதனை செய்தார்கள், பலி செலுத்தினார்கள். தங்கள் பிள்ளைகளை பலி கொடுத்தார்கள். சொந்த பிள்ளைகளை எடுத்து தீயில் போட்டார்கள், பலி கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட அக்கிரமத்தை எல்லாம் செய்தார்கள். அது மட்டும் அல்லாமல் தேவாலயத்திலேயே வந்து பிரகாரத்தில் கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டிய இடத்தில் பொல்லாத ஆவிகளுக்கு பலி செலுத்தினார்கள். இது இந்த அளவுக்கு போன பின்பே கர்த்தர் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அவர்களை பட்டயத்திற்கு, கொல்ல வேண்டியவர்களை கொன்று சிறைப்பிடித்து கொண்டு போகிறவர்களை
சிறைபிடிக்க பண்ணி இப்படியாக பல விதங்களில் கர்த்தர் தண்டனை கொடுக்கிறார். அதை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இது முற்றிலும் நீதியும் நியாயமுமாய் இருக்கிறது. இது நடக்க வேண்டியதே. கர்த்தர் இப்படி செய்வார் என்பதையும், நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும், கீழ்ப்படிதல் வேண்டும். நமக்கு மேலே ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். நம் இஷ்டப்படி நாம் வாழ்வதற்கு நாம் பிறக்கவில்லை என்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் திருந்தாதவர்களாய் இருந்தது நிமித்தம், திருந்தவே மனமில்லாதவர்களாய் போனது நிமித்தம் கர்த்தர் இப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்பை கொடுக்கிறார். அது என்னென்ன நியாயத்தீர்ப்பு என்று பார்ப்போம். தேசத்தின் வாசல்களில் நான் அவர்களை தூற்று கூடையால் தூற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். அதாவது எதிரி நாட்டு பாபிலோனிலிருந்து வருகிற எதிரிகள் வந்து இவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போவார்கள், கொல்லுவார்கள், பலரை கொன்று போடுவார்கள், பட்டயத்தால் வெட்டி போடுவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று கர்த்தர் இதை சொல்லுகிறார். தூற்றி போடுதல் என்றால் தீயவர்களை, தூற்றுதல் என்றால் பதரை தீயிலிட்டு அதை தூற்றி பதரை பிரித்து தீயிட்டு கொளுத்துவார்கள், தானியங்களை மட்டும் சேர்த்து வைப்பார்கள். அது போல தூற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். எருசலேமின் வாசல்களில் தூற்றி போடுவேன் என்றால் தீயவர்களை அழித்து பரிசுத்தமானவர்களை மட்டும், கொஞ்சம் பேரை மட்டும் மிச்சம் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள், அதாவது இஸ்ரவேலர்கள், என் ஜனங்கள் அதாவது இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பாததினால், என் வார்த்தைக்கு செவி கொடுக்காததினால் அவர்களை பிள்ளைகளற்றவர்களாக ஆக்கி போடுவேன். அவர்கள் பிள்ளைகளை கொன்று போடுவேன், அவர்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடற்கரை மணலை விட அதிக விதவைகள் அங்கு இருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். ஆண்கள் கொல்லப்படுவார்கள், பலர் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பட்ட பகலிலே கொல்லுகிறவனை, கொலை செய்கிறவனை, பட்டயத்தை எடுத்து வெட்டுகிறவனை தாயின் மேலும் பிள்ளைகளின் மேலும் வர பண்ணுவேன். பெண்களையும் குழந்தைகளையும் கூட கொன்று போடுவார்கள். அப்படிப்பட்ட தீயவர்கள் வருகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் மேல் பட்டணத்தின் பயங்கரத்தையும் கலகத்தையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கோபம் பற்றி எரியும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். இதனால் தான் நாம் எச்சரிக்கையுடன் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலையும் கர்த்தரை கேட்டு அவர் சித்தப்படி நடக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை, சம்பவங்கள் நடக்கவே நடக்காது உலகத்தில். அதை தெரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு அடங்காமல் தெரிந்தால் யாரா இருந்தாலும் இப்படிப்பட்ட நிலைதான். 7 பிள்ளைகளை பெற்றவள் அவள் களைத்து போகிறாள், தன் பிராணனை விட்டுவிட்டாள். இன்னும் பகலாய் இருக்கையில் அவளுடைய சூரியன் அஸ்தமித்தது, வெட்கமும் லட்சையும் அடைந்தாள். அதாவது பெண்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள், அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுவார்கள். சிறு பிள்ளைகள், பெண்கள் கொல்லப்படுவார்கள், ஆண்கள் கொல்லப்படுவார்கள், பெண்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள், தீயவர்கள் வந்து அவர்களை மேற்கொள்வார்கள் என்று கர்த்தர் இப்படிப்பட்ட சாபத்தை அவர்களுக்கு தந்து விடுகிறார். மிகவும் கொடுமையான செயல்கள், சொல்லவும் முடியாத அளவுக்கு மிக தீமையான காரியங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரை நாம் கோபமூட்டுவதினால் நமக்கு வரும் தண்டனையாய் இருக்கிறது. அதனால் ஒருபோதும் கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு நினைவும் நம் மனதில் இராதபடிக்கு நம்மை காத்து கொள்வோம். இப்படிப்பட்ட சம்பவங்கள், இந்த சம்பவங்கள் எல்லாம் 2400 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. ஆனால் அவர்கள் அப்பொழுது செய்த அதே பாவங்கள் இந்த காலத்திலும் இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிறது. அதனால் போன வருடத்திலிருந்து இஸ்ரவேலில் மிகப்பெரிய யுத்தங்கள் நடந்து வருகிறது. இப்படியெல்லாம் நடப்பதற்கு காரணம் அவர்கள் அதே பாவத்தை தொடர்ந்து செய்வதனால்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் எந்த தவறு செய்கிறார்களோ அதற்கேற்ற தண்டனையை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டியவர்கள் நான் என்று சொல்லிக்கொண்டு, நம்மை நாம் படைக்கவில்லை, நாம் இருக்கும் உலகத்தை நாம் படைக்கவில்லை, நாம் உண்ணும் உணவு, காற்று எதையுமே நாம் படைக்கவில்லை, எல்லாம் அவருடையது, நாமும் அவருடையவர்கள். அந்த புரிதல் வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்துதான் நாம் வாழ வேண்டும். நம் இஷ்டப்படி வாழ்வதற்கு எந்த தகுதியும் நமக்கு இல்லை, உரிமையும் இல்லை, எதுவும் இல்லை. அந்த பெண்ணின், அதாவது பெண்கள் வந்து அவமானப்படுகிறார்கள், லட்சை அடைகிறார்கள். அவர்களில் மீதியாய் இருக்கிறவர்களையோ, அதாவது இப்படி கொல்லப்பட்டவர்கள், அவமானப்படுத்தப்பட்டவர்கள், இதெல்லாம் முடிந்து மீதியாய் இருக்கிற ஜனங்கள்
அவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு பக்கம் ஜனங்கள் எல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்க, மீறி இருக்கிற ஜனங்கள் பட்டயத்தினால் கொல்லப்படுவார்களாம். தீயவர்கள் வந்து கொன்று போடுவார்கள். என் தாயே, தேசத்துக்கெல்லாம் வழக்குக்கும் வாதுக்கும் உள்ளானபடி என்னை பெற்றாயே. நான் அவர்களுக்கு வட்டி கொடுத்ததும் இல்லை, அவர்களிடத்தில் நான் வட்டிக்கு வாங்கினதும் இல்லை. ஆனாலும் என்னை சபிக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலை ஏற்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி மிகவும் வேதனையோடு பேசிக் கொண்டிருக்கிறார் கர்த்தருடன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன்படியே நடந்தது. இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது. இப்படி ஒவ்வொரு விதமான தீமைகளினால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டும் எந்த பாதிப்பும் இல்லாமல் மீதியாய் இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் நான் பாதுகாப்பேன், உங்களுக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். நெருக்கத்தின் காலத்திலும் உன் சத்துருக்கு விரோதமாய் நான் எழும்பி உனக்கு நான் உதவி செய்வேன், நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு அப்பொழுதும் கர்த்தர் இரக்கம் காட்டுகிறார். உண்மையாய் நான் உனக்கு சகாயம் செய்வேன், உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். வடக்கிலிருந்து வரும் வெண்கலத்தையும் இரும்பையும் உன்னுடைய இரும்பு நொறுக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். வடக்கே இருந்து வருகிற பாபிலோனின் சேனைகள், யுத்த வீரர்கள் வரும் பொழுது அவர்களை உன்னால் எதிர்த்து வெற்றி பெற முடியுமோ? அவர்கள் வந்து உன்னை கொள்ளையிடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும், நீ செய்த எல்லா பாவங்களுக்காக நான் உன் எல்லைகள், உன் தேசத்தின் எல்லைகளில் எங்கும் உன் ஆஸ்தியை, உன் எல்லைகளில் இருக்கிற எல்லா சொத்துகளையும், உன் ஆஸ்தி எல்லாவற்றையும் கிரயம் இல்லாமல் ஒரு பணம் கூட உனக்கு கொடுக்காமல் எல்லாவற்றையும் அவர்கள் சூறையிட்டு கொண்டு போவார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் எதிரிகள் வந்து கொள்ளையடித்து கொண்டு போவார்கள். இப்படி நான் செய்வேன். உன் பொருளை விலை கொடுத்து வாங்குவதல்ல, அப்படியே அள்ளி கொண்டு போவார்கள். நீ கொள்ளையிடப்படுவாய் என்று இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனியர்கள் வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இது நடந்தது. அது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கு. நீ முன்பின் தெரியாத, நீ அறியாத தேசத்தில் நீ போயிருப்பாய். என்னுடைய கோபத்தினால் நீ அறியாத தேசத்தை உன்னை நான் தாண்டி போக பண்ணுவேன். உன்மேல் உள்ள என் கோபத்தினால், உங்கள் மேல் எரிய போகிற அந்த அக்கினியானது என்னுடைய கோபத்தினால் உண்டானது. நான் கோபப்பட்டே உங்களுக்கு இப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்பை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி சொல்லும் பொழுது எரேமியா சொல்லுகிறார். ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் எல்லா அக்கிரமமும் செய்வது மட்டும் அல்ல, தீர்க்கதரிசிகளையும் துன்பப்படுத்தினார்கள். குறிப்பாக எரேமியா தீர்க்கதரிசியையும் மிகுந்த துன்பத்திற்குள்ளாக்கி இருக்கிறார்கள். அது நிமித்தம் ஐயா சொல்லுகிறார், எரேமியா ஐயா கர்த்தரிடம் சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் அதை அறிவீர், உமக்கு தெரியும் சுவாமி. தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என்னுடைய நீதியின் நிமித்தம் நீதியை சரி கட்டும். என்னை துன்பப்படுத்தினார்கள், என்னை கொடுமைப்படுத்தினார்கள் அல்லவா, அவர்களுக்கு நீதியை சரி கட்டும். உமக்கு எல்லாம் தெரியும் சுவாமி, என்னை என்ன பாடுபடுத்தினார்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். அவர் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகியிருக்கிறார் இந்த ஜனங்களினால். உம்முடைய நீடிய பொறுமையின் நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதீரும். நீர் மிகுந்த நீடிய பொறுமையோடு இருக்கிறீர். என் சத்துருக்கள் என்னை கொடுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் நீண்ட காலமாக. நீரோ பொறுமையாய் நீடிய பொறுமையோடு இருக்கிறீர். முடிவு இப்படியே இருந்தால் நான் இறந்து போவேன். உம்முடைய பொறுமையினால் என்னை வாரிக்கொள்ளாதேயும். நான் மரித்து போவேன் சுவாமி, என்னால் தாங்க முடியவில்லை. நீர் மிகுந்த பொறுமையோடு ஒன்றுமே என் சத்துருவுக்கு செய்யாமல் இருக்கிறீரே என்று எரேமியா மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறார். அவர் மிகுந்த துன்பத்தில் இருந்திருக்கிறார். மகா கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் இஸ்ரவேலர். நான் உம்முடைய நிமித்தம் நீர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை சொல் என்று நீர் சொன்னீர். அதை நான் அந்த ஜனங்களுக்கு சொன்னேன். உம்முடைய வார்த்தையை சொன்னதற்காக என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள். உம்மால், உம்முடைய வார்த்தையை கேட்டதினால், உமக்கு செவி கொடுத்ததினால், உமக்கு கீழ்ப்படிந்ததினால் நான் அநேகம் நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதிக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்காக இறங்கி நியாயம் செய்யும், அவர்களை தண்டியும் ஆண்டவரே என்று எரேமியா சொல்லுகிறார். கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அதை தீர்க்கதரிசி போய் அந்த ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். இப்படி கர்த்தர் பேசுகிறார், திருந்துங்கள் என்று.
அப்படி சொல்லியதற்கு சொன்ன தீர்க்கதரிசியை பிடித்து கொடுமைப்படுத்துவது, கொல்லப் போவது, மகா கொடுமையெல்லாம் படுத்தியிருக்கிறார்கள். இதெல்லாம் எவ்வளவு அக்கிரமம்! இப்படிப்பட்டவர்களுக்கு நீர் நியாயம் செய்யும் சுவாமி என்று எரேமியா கேட்கிறார். அவர் நீதியை தான் பேசுகிறார். உம்முடைய வார்த்தைகளை கிடைத்ததும் நான் அதை உட்கொண்டேன். கர்த்தாவே, நீர் பேசினீர். நீர் பேசியதும் அந்த வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்தது. மகிழ்ச்சியோடு அதை நான் ஏற்றுக்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு இன்பமானவை. எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு இன்பமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் நாம் இருந்தால் நாம் நீதியின் பாதையில் நடக்கிறோம் என்று பொருள். கர்த்தர் பேசும் வார்த்தைகள் நமக்கு காயப்படுத்துவதாக இருந்தால் நாம் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள். முதலில் அதை தெரிந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு எப்பொழுதும் இன்பமாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய மனநிலை சரியாய் இருக்கிறது என்று பொருள். உம்முடைய வார்த்தைகள் என் இருதயத்துக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. எந்த தீர்க்கதரிசிக்கும் கர்த்தருடைய வார்த்தை சந்தோஷம், மகிழ்ச்சி தான். எப்பொழுதும் அதைதான். அதாவது பறவைகள் தன் தாயிடம் உணவுக்காக வாயை திறப்பது போல தீர்க்கதரிசிகள் கர்த்தரிடத்தில் அவருடைய வார்த்தைக்காக வாயை திறந்து காத்திருப்பார்கள். செவிகளை திறந்து அவரிடத்தில் காத்திருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைக்கும் பொழுது அது மிகவும் இன்பமாய் இருக்கும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. சேனைகளின் தேவன் அவருடைய பெயர். சேனை என்றால் போர், யுத்த சேனை. யுத்த சேனையின் தேவன் நம்முடைய தேவன் அவர். நாம் எல்லாம் யுத்த வீரர்களாயிருக்கிறோம். அவர் நம்முடைய கர்த்தராயிருக்கிறார். உம்முடைய பெயர் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய பெயர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. நான் பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்கார்ந்ததில்லை. கிண்டல் செய்து கொண்டு கேலி பண்ணி கொண்டு ஜாலியாக பொழுதை கழிக்கிற மக்களிடத்தில் நான் உட்கார்ந்ததில்லை. அவர்களோடு சேர்ந்து மகிழ்ந்ததில்லை. நான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ததில்லை. என்னை சலிப்பினால் நிரப்பினீர். நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன். கர்த்தர் சொன்னதை சொன்னேன். கர்த்தருடைய வேலைகளை செய்தேன். சலித்து போனேன். சலிப்பினால் என்னை நிரப்பினீர். மிகவும் சோர்ந்து போனேன். உம்முடைய கரத்தின் நிமித்தம் நான் தனித்து உட்கார்ந்தேன். நான் எங்கேயாவது போய் யாரிடமாவது பேசினால், ஏதாவது சந்தோஷமான காரியங்கள் செய்தால் எனக்கு துன்பம் வந்துவிடும். உம்முடைய திருக்கரங்கள் என்னை அடித்துவிடும். நான் உம்முடைய தீர்க்கதரிசி அல்லவா? உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டியவன் அல்லவா? அப்படி இருக்க உம்முடைய கரத்தினால் நீர் என்னை அடித்ததினால் நான் அமைதியாய் அமர்ந்து கொண்டேன். எந்த இன்பமான உலக இன்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் நான் அமர்ந்திருக்கிறேன் சுவாமி. உம்முடைய கரத்தின் அடிகளால் நான் அதிகம் அடி வாங்கி இருக்கிறேன். தவறு செய்து செய்து நியாய தீர்ப்பை பெற்றிருக்கிறேன் என்று எரேமியா சொல்லுகிறார். என் நோவு நித்திய காலமாகவும் என்னுடைய வலி நித்திய காலமாய் நிரந்தரமாய் நான் வலியோடு இருக்கிறேன். வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இது சரீர வலி மட்டும் அல்ல, மனதளவில் ஏற்படும் பாதிப்பு, மனதளவில் பெரும் துன்பங்கள். என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற துன்பம் போகாதது, நிரந்தரமாய் இருக்கிறதே, தீராத பிரச்சனையாய் இருக்கிறதே. ஒரு நாளும் தீராதா இது? இத்தனை வருடங்கள் காத்திருந்தேன், என் பிரச்சனைகள் தீரவில்லையே, குணமாகவில்லையே என்று எரேமியா சொல்லுகிறார். கர்த்தாவே, நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும், தண்ணீர் இருக்குமோ இல்லையோ என்று நம்பிக்கையோடு நம் தண்ணீர் இருக்கும் என்று போக முடியாத ஊற்று, நம்ப முடியாத ஊற்று. ஒரு நேரம் இருக்கும், ஒரு நேரம் அந்த ஊற்றில் தண்ணீர் இருக்காது. அப்படிப்பட்ட ஊற்றை போல நீர் எனக்கு ஆகிவிட்டீரா? வற்றி போகிற ஜலத்தை போலவும். கிணற்றில் நீர் வற்றி விட்டதென்றால் வற்றி போன தண்ணீர் எதற்கும் பயன்படாது. கொஞ்சோண்டு சேராக இருக்கும், அது பயன்படாது. அப்படி இருப்பீரா? எனக்கு எந்த நன்மையும் செய்யாமல் இருப்பீரோ என்று எரேமியா கேட்கிறார். இஸ்ரவேலின் சார்பாக எரேமியா இவ்வளவு காரியங்களையும் பேசுகிறார். இப்பொழுது கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்கிறார். இது நிமித்தம் நீ திருந்தினால் உன்னை நான் சீர்படுத்துவேன். நீ திருந்தி வந்தால் நான் உன்னை சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நீ நிலைத்தும் இருப்பாய், நிரந்தரமாய் இருப்பாய். நீ திருந்தி வந்தால் உன்னை சீர்படுத்தி உன்னை நிரந்தரமாக எனக்குள் வைத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால், அதாவது தங்க சுரங்கத்திலிருந்து மண் இருக்கிற இடத்திலிருந்து தங்கத்தை எடுப்பது போல,
மிகப்பெரிய பாறைகள் இருக்கும். அதற்குள் வைரம், வைடூரியம், மாணிக்க கற்கள் இருக்கும். மிகப்பெரிய பாறையாக இருக்கும். அதை உடைத்து எடுக்கும் பொழுது மாணிக்க கற்கள் கிடைக்கும். அதை எடுப்பது போல தீமையிலிருந்து நீ நன்மையை பெற்றெடுத்தால் விலையேற பெற்றதை, அதாவது கீழ்ப்படிதல் உள்ளவளாக, மனம் திரும்பினவளாக, நல்லவளாக நீ மாறினால் என் வாய் போல் இருப்பாய். எனக்கு நீ தீர்க்கதரிசியாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வாயை போல, இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் வாய் போல இருப்பாய், என்னுடையவனாய் இருப்பாய், என்னுடைய மனவாட்டியாய் நான் உன்னை வைத்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக. தீர்க்கதரிசி பரிசுத்தமானவர். அவர் மற்ற ஜனங்களைப் போல மாறக்கூடாது. ஜனங்கள் தான் தீர்க்கதரிசியைப் போல திரும்பி வளர வேண்டும். அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களிடத்தில் திரும்பாதே, பாவத்திற்கு நீ போகாதே, அவர்கள் உன்னிடத்தில் திரும்பி பரிசுத்தம் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படிதான் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான அலங்கமாக்குவேன். எரேமியாவை குறித்து சொல்லுகிற வார்த்தை இது. இந்த ஜனங்களுக்கு முன்பாக அரணான அலங்கம், உன்னை பலப்படுத்துவேன், உன்னை உறுதிப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்கள் உனக்கு முன்பாக யுத்தம் செய்வார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உனக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வருவார்கள், யுத்தமும் செய்வார்கள், உன்னை வெற்றி பெற மாட்டார்கள். உன்னிடம் அவர்கள் தோற்று போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நான் காப்பாற்றுவேன், உன்னை பலப்படுத்துவேன், எதிரிகளிடம் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை பாடுகளிலிருந்து தப்பிக்க வைப்பதற்காகவும் துன்பத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் கர்த்தர் நம்முடனே இருக்கிறார். அவர் நம்முடன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை இது! அவர் நம்மோடு இருந்து விட்டால் சகல நன்மைகளும் நம்மோடு இருக்கும், சகல இன்பங்களும் நம்மோடு இருக்கும், சகல பரிசுத்தமும் நம்மோடு இருக்கும். வேற என்ன வேண்டும்? அவரே நம்முடன் இருந்து விட்டால் வேறு எதுவுமே தேவையில்லை, எதையும் நினைக்க வேண்டியதில்லை. கர்த்தரோடு நாம் அண்டிக் கொண்டால் முடிந்தது. அதோடு மனம் நிறைவடைந்து விடும். அவர் நம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். சந்தோஷமாய் இருப்போம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கையுக்கு தப்புவித்து, தீய மனிதர்கள், பொல்லாத ஆவிகளின் பிடியினால் இருக்கிற துன்மார்க்கர்கள், அக்கிரமக்காரர்கள், பாவிகள், அவர்களிடமிருந்து உன்னை நான் விடுவித்து, பொல்லாதவர்களின் கையில் யாராவது நம்மை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தால் அவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றி கர்த்தர் எடுத்து விடுவாராம். அவர்களை விட்டு பிரித்து நம்மை காப்பாற்றி விடுவாராம். உன்னை பலவந்தரின் கையுக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னை கட்டாயப்படுத்துகிறார்கள் அல்லவா, இதை செய் அதை செய் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் அல்லவா. அதாவது பொல்லாத எசபேலின் ஆவி பிடித்த ஜனங்கள், அவர்கள்தான் மற்றவர்களை கண்ட்ரோல் பண்ணுவார்கள், கட்டாயப்படுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். அவர்கள் பிடியிலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய், உனக்கு விடுதலை கிடைக்கும், சந்தோஷமாயிரு, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பெரியவர், அவர் நல்லவர். அவருக்கு பிரியமாய் நடந்தால் நம் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றிதான். எல்லாம் வெற்றி, எல்லாம் வெற்றி, இன்பம், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் இருக்கும். ஆனால் அவருக்கு கீழ்ப்படியாவிட்டால் சகல துன்பங்களுக்கும் சகல தோல்விகளுக்கும் நாமே காரணமாகி விடுவோம். நம்முடைய கையில் நம் வாழ்க்கை இருக்கிறது. எதையும் முடிவு செய்யும் உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து நன்மையை பெற்றுக் கொள்வதும், பாவம் செய்து தீமையை அனுபவித்து கர்த்தருடைய நித்திய ஜீவனை இழந்து போவதும் நம்முடைய கையில் இருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை முடிவு செய்வோம். நல்லதை தேர்ந்தெடுப்போம், நன்மையை கண்டடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதம்.